ராமர் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிகாசங்களில் எக்கச்சக்கமாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போங்க. அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிபேட் பண்ணுவாங்க. பட் அது இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. இப்போ நம்ம நிற்கிற பகுதியிலேருந்து நம்ம போக போகிற பகுதியிலேருந்து எல்லாமே அதோட லிங்க் ஆகிருக்கு. லாஜிக்கலாகவும் சரி, சயின்டிஃபிக்கலாகவும் சரி. நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம இப்போது ஸ்ரீலங்காவில் மன்னாரில் இருக்கோங்க. இங்கேருந்து கிளம்பி தலை மன்னார் போக போகிறோம். தனுஷ்கோடி இருக்குல்ல, அங்கேருந்து அரிச்சல் முனைக்கு ஜஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர் தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தூரத்தில் இருக்க போகிறோம். ராமர் பாலம் அந்த ஏரியில் தான் இருக்கிறதா நம்பப்படுகிறது. ஸோ ராமர் பாலத்தை என் கூட பார்க்க வாங்க. நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நம்ம போட்டு மெயிலாம் வந்து எப்படி சென்னையிலேருந்து கொலம்போக்கு வந்து கனெக்ட் பண்ணாங்க, எல்லாம் இந்த தலைமன்னார் வழியாக தான் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ் உங்களுக்கு இங்கே மன்னார்லேருந்து தலைமன்னாருக்கு போகுங்க. நம்மளுக்கு இப்போ பஸ் 4 மணிக்கு எடுக்க போகிறாங்க. ஜாலியாக வந்து பயணம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தலைமன்னார் நமக்கு. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே கடந்த ஒரு ½ அ டேவாக என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு. மழை சும்மா அடித்து ஊற்றுதுங்க. இப்போ கொஞ்சம் மழை நின்றுருக்கு. சரி, சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி போகலாம். ஏன்னா பஸ் இங்கேருந்து ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகுமாங்க பயணம். இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ், சுட இருக்கும். அப்படியே வாங்கிட்டு போகலாம். எப்படி போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பார்க்குது. நான் லாஸ்ட் டைம் வடை வாங்கும் போது தான் பார்த்தேன். நம்ம ஊரில் வந்து சட்னி வடையும் தனித்தனியாக கட்டுவாங்களே. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவடை இருக்குல்ல, மெதுவடையை கட் பண்ணி உள்ள சட்னி வச்சு கொடுத்துட்றாங்க. நல்லா இருக்குப்பா டெக்னிக்கு. இதை விட இதுதான் பெஸ்ட்டு. நான் 2 தடவை காட்டிட்டேன், உடனே ஆளுங்க வந்துடுவாங்க. இப்போ வேறு ப்ரோ ஹெல்த்தி இல்லையா ப்ரோ அப்படின்னு. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. வந்து சாப்பிட்டு பாருங்கள். கொண்டான்னு கேட்பீங்க. கொஞ்சம் தான் எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்குகிறோம். அது ஹெல்த் மேட்ரு பெருசு இல்லைங்க, டேஸ்ட்டு தான். பஸ் ரெடியாக இருக்கும். இன்னும் 10 நிமிஷம் எடுத்துருவாங்க. கிளம்பலாம். மழை வேறு நின்றுருக்கு. ஸோ சரியான வியூ பாயிண்ட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு தலைமன்னாரில். இங்கே இருக்க பஸ்ஸில் டைமிங்கில் கன்னாட்டாக இருக்காங்க. 4க்கு எடுப்பண்ணாங்க. கரெக்டாக 4 மணிக்கு வண்டி எடுத்துன்னு வெளில போயிடுது. 1 மணி நேரம் 10 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரம் போய் ரீச் ஆகிறதுக்கு ஆகும் நமக்கு. போகிற ரூட்டு மார்க் மை வேர்ட்ஸ் வேறு மாதிரி இருக்க போது. மெயினாக அந்த எண்டு வேறு மாதிரி தான். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு தலைவரோட பிக்சர் அங்கே பக்காவாக வச்சுருக்காங்க. சிலையே இது உள்ள பாட்டு சும்மா வேறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க. இளையராஜா, ஏஆர் ரகுமான் எல்லா டேரக்டரும் வந்துடுறாரு. தமிழ் பாட்டு தான் இங்கெல்லாம். நேற்று வரைக்கும் தான் சிங்கள பாட்டுலாம். நீங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இல்லை கடலை ஒட்டியே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கடல் கிடையாது. அந்த பக்கம் இந்த லேண்ட் இருக்குது. நடுவில் இது வந்து அந்த பேக் வாட்டர்ஸ் அப்படின்வாங்களா, அது இது. ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் போன அப்புறம் தான் இந்த மெயினான கடல் ஒட்டி ரோடு போகும். நமக்கு கொஞ்சம் பாப்புலேஷன் தாங்க இருக்குது, ஒன்றும் பெரிய பாப்புலேஷன். அந்த மெயினான அந்த மன்னார் ஏரியா தான் உங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. தலைமன்னார் நோக்கி போக போக காடு தான் அதிகமாக இருக்குது. எப்படி தலைமன்னாரில் உங்களுக்கு நல்ல காடு கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கூட்டம் தான் இது. இந்த மன்னார் தீவுன்றதுனால பெரிய தீவு தாங்க. கிட்டத்தட்ட வந்து 130 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பெருசு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 67,000 பேர் பக்கம் வாழ்கிறாங்களாம். வீடுகளே கம்மியாக இருக்க மாதிரி தானே இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே 67,000 பேர் வாழ்கிறாங்க. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இங்கே இயற்கையின் பித்தலாட்டத்தை பார்த்தீங்களா? அங்கே மன்னாரில் இன்ன மாதிரி மழை பெய்ந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இங்கே வந்து சுத்தமாக மழையே இல்லைங்க. தமிழ்நாட்டை நோக்கி போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ட்ரை ஆகிட்டு இருக்கு ஏரியா. நம்ம இப்போ வந்து கடல் ஒட்டி தாங்க போயிட்டுருக்கோம். அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா கடல் ஃபுல் அண்ட் ஃபுல். இங்கே வந்து மீன்பிடி தொழில் தான். நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் அதெல்லாம் வந்து மாட்டிக்கிறது இங்கே பெரிய பிரச்சனை. அதை பற்றி நம்ம கீழே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரெயின் ட்ராக்குன்றது உங்களுக்கு அந்த சைடு போகும். டைரெக்டாக வந்து கொலம்போலேருந்தே உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது தலைமன்னாருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே ஏதோ நடுவில் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து தலைமன்னார்லேருந்து அனுராதபுரம் வரைக்கும் ட்ரெயின் காலையில் இருக்குது. நைட்டு வந்து அனுராதபுரத்துலேருந்து தலைமன்னாருக்கு வரும். வயா மன்னார் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த ட்ரெயின் டைமிங்ஸ் டூரிஸ்ட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்களுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. பார்த்து பிளான் பண்ணிட்டு வந்துக்கோங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம தலைமன்னார் போய் ரீச் ஆகிடுவோம். இப்போ நம்ம வந்து பீசாலை கிராமத்தில் இருக்கோங்க. இங்கே இருக்கிற அந்த தமிழ் பேர் கொண்ட கிராமம்லாம் கேட்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு பேரும் முல்லை தீவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து என்ன வவுனியா அது இதுன்னு சொல்லிட்டு, வவுனியா வந்து தமிழ் பேரான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அது கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருதுல்ல. நானும் ட்ரெயின் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை, ஒன்றும் அதெல்லாம் மூடலை. இது வேறு எதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. தலைவரே கொஞ்சம் சீக்கிரம் போய் விட்டிங்கன்னா நாங்கள் ஜாலியாக சுற்றி பார்ப்போம் தலைமன்னாரை. கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் டிரைவர்கிட்ட சீக்கிரம் எடுக்க சொல்லி. இங்கே ஊரெல்லாம் இவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குது பாருங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த ரோடு வசதியெல்லாம் கூட எதுவும் கிடையாதான். இதெல்லாம் வந்து இப்போ 10 வருஷமாக போட்டது தானா இந்த பளபளப்பாக இருக்க ரோடு எல்லாமே. முன்னாடிலாம் எல்லாம் அந்த மாதிரி மண் ரோடு அந்த மாதிரி தான் இருக்குமா. பார்க்குற டெவலப்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நாள் முன்னாடி வந்தது. அந்த புயல் டயத்தில் அடிச்சுட்டு போன அந்த ட்ரெயின் ட்ராக்கை சரி பண்ணது வந்து 2015 சரி பண்ணி தான் விட்ருக்காங்களாம். ஸோ நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே ட்ரெயின் கனெக்டிவிட்டி இல்லை, ஒழுங்கான ரோடு இல்லை.
ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சா இந்த ஏரியாவில். பக்கம் தான் இங்கே ஆட்டோலாம் கேட்பாங்க, ஆட்டோலாம் இறங்கி சும்மா மணியாக காசு சரி பீச் அப்படி போகலாம் பீச் இதுதான் இங்கே. சரிண்ணா, ஓகே, தேங்க்ஸ். இதுதான்ப்பா நம்ம ஆளுங்கன்றது, கேட்காம ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. வந்தாச்சுங்க, தலை மண்ணாக இருக்குது, சூப்பரான ஏரியா, எக்கச்சக்கமாக இருக்க வேண்டியது, நம்ம பார்க்க வேண்டியது. அங்கே மழை கொட்டுன்னு கொட்டினாலும் இப்போ நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ வெயில் சும்மா பட்டே கிளப்பி அடிக்குது. இப்போயும் மன்னார்லாம் மழை கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தலை மன்னார் தமிழ்நாட்டு பக்கம் ஜஸ்ட்டு நம்ம ரொம்பலாம் ட்ராவல் பண்ணி வரலாங்க, வெறும் 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இது மழை ஜோன்லேன்னு சொல்கிறேன், ஏன்னா 10 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது ஏரியா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க தலைமன்னார் ரயில்வே ஸ்டேஷனு, த டெட் எண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கன் ரயில்வேஸு. அது ஒரு சின்ன ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கடலில் போய் முட்டிடும். அந்த எண்டு தான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏரியா. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அது கிட்ட போய் பார்ப்போம். இந்த மன்னார் ஐலாண்டுன்றது ஓரளவுக்கு பெரிய ஐலாண்டு தாங்க. கிட்டத்தட்ட வந்து 130 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இதோட மொத்த சைஸு. 67,000 பேர் பக்கம் வாழ்கிறாங்களாம். பா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த குட்டி ஏரியா 130 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் 67,000 பேர். ஆனால் வரவையில் நம்ம பார்க்கும்போது பெருசாக வீடுகளாக இருக்கிற மாதிரி தெரிலங்க. ஸோ அதான் எனக்கு ஒரே இதுவாக இருக்குது, என்னப்பா 4-5 வீடு தான் இருக்க மாதிரி இருக்குது, அதுலேயே 67,000 பேர் இருக்காங்களா அப்படின்னு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டோட ஸ்டேட் மரம் என்னங்க. நம்ம இந்தியாவுக்கு தேசிய பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் அப்படின்னுவோம், தேசிய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைகர் அப்படின்னுவோம். பட் தமிழ்நாட்டோட தேசிய மரம், சாரி தேசியன் வராதா, ஸ்டேட் நாட்டு மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் தாங்க. அந்த பனை வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வர வழி எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனைமரமாக தான் இருக்கும். ஸோ அதுவே சொல்லுது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தமிழ் கல்ச்சர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் இந்த ஓலைச்சுவடி எழுதுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம அந்த பணம் வெள்ளம் எடுக்கிறதா இருக்கட்டும், நொங்கு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை அது உள்ளேருந்து வர அவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே தமிழ் கல்ச்சரோட பின்னி பெனாஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த பணம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இது எக்கச்சக்கமாக வர வச்சுட்டா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பனைமரம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு? ஒரு அம்மா அங்கே போயிட்டுருக்கு, எங்கள் அம்மா அந்த அம்மாட்ட டவுட்டு கேட்டாங்க. அவங்க பேச்சுவாக்கில் சொன்னாலும் பட் இட்ஸ் எ சீரியஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து போகலாமா, அலோவ் பண்ணுவாங்களா, சேஃப்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்கள் பாஸ்போர்ட் விசாவில் தானே வந்திருக்கீங்க, போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைனா தான் சுடுவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. பட் இட்ஸ் எ சீரியஸ் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஈஸ்டருக்கு ஏதோ இது நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். இப்போ ஈஸ்டர் வரப்போகுது, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த சிலுவையை தூக்கிட்டு ஏதோ போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கிறிஸ்டியானிட்டி தாங்க உங்களுக்கு இருக்குது. அந்த சைடு போனால் தான் உங்களுக்கு ஹிந்துசம் அந்த ஏரியா வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான தலைமன்னார் ரயில்வே ஸ்டேஷன். நீதிபதியோ கூண்டில் நிற்கின்றார். இங்கு படைப்பு பொருட்கள் ஒன்றிணைந்து படைத்தவரை பழி தீர்க்க காத்திருக்கின்றன. வாருங்கள், நானே நல்ல ஆயன், உங்களை மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்வேன் என்று முழங்கியவரை கற்களும் முட்களும் நிறைந்த சரியான ஸ்பாட்டாக இருக்குங்க. அந்த ட்ராக் வழியே போகலாம், பட் மாதாஜி கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வர வச்சிட்டோம். ஆத்தாடி, அது வந்துல உனக்கு அந்த காலத்தில் வந்து போட்டில் வரவங்களாம் அது வழியே தான் வந்திருப்பாங்க. அது கிட்டே போயிட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். செம்மையாக இருக்குது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, நான் அந்த சைடு அரிச்சல் மலையில் நின்றுருக்கேன். தனுஷ்கோடியிலேருந்து வந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஏர்டெல் சிக்னல் அங்கே வரும். அதே எனக்கு என்னென்னா, நம்ம இந்தியாவோட சிக்னல் இங்கே வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. வந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும்ல. வச்சு நம்மளோட இந்தியா சிக்னல் இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. காற்று சும்மா அடிச்சு நவுத்துதுங்க. அந்த பியரே வந்து ஆல்ரெடி ஆட்டங்கான் இருக்கு. பட் இதில் ஓ அப்படிக்கா நீங்கள் போனோம், ட்ராக் வழியாக போனால் தான் போக முடியும் போல இருக்குது. இந்த பக்கமாக வழி இல்லை போகிறதுக்கு. இப்போ அங்கே உங்களுக்கு வந்து இது போட்டிருக்காங்க பாருங்கள், பியர் அண்ட் ஃபெரின்னு சொல்லிட்டு மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்து போர்டாகவே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடலாம். என்னது சுனாமி ஜோனா, இது இல்லை புதுசாக இருக்குது, சுனாமி ஜோன் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா அழகாக இது வரைக்குமே நீங்கள் வந்து வண்டியில் வந்து சேர்ந்துடலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். பயங்கர ஆக்ரோஷமாக தான் இருக்கும் எந்நேரமுமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு கடல். இந்த ஏரியா பேர் தாங்க கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆழம் ரொம்பவே கம்மி, பட் கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், காற்று ரொம்ப அடிக்கும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ அலை அடிக்குது, அவ்வளோ காற்றடிக்கிற மாதிரி தானே இருக்குது. அந்த 2 பேரும் வந்து அங்கேருந்து நடந்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த ஏரியாவில் விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், விஷயம் தெரியாத இருந்தால் கதக் தான். இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்ன்றது ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆனது. 3rd or 4th உலகத்திலேயே வந்து ஒரு பயங்கரமான மெரைன் ஈகோ சிஸ்டம் இருக்கிறது இங்கே. கிட்டத்தட்ட 4000க்கும் மேலான ஸ்பீசிஸ் வாழுதான் இந்த குட்டி ஏரியாவில். ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரை வந்து அந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணணுன்றதுனால தான் ஒன்றுமே நம்ம வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் எந்த விதமான பிரிட்ஜ் ஆர் அந்த ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய பகுதி. இங்கே வந்து ஜென்ரலாகவே வந்து இது ஒரு ஷாலோ சீ தாங்க, பெரிய ஆழமே இருக்காது. உங்களுக்கு இங்கேருந்து இந்தியா வரைக்கும் போகிறச்சேவே சரியாக கிளியராலாம் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இருக்க இந்தியன் ஐலாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்றாங்க. நான் இப்போ வரைக்கும் செக் பண்ணால் ஒன்றும் இந்தியாவோட டவர் எதுவும் எனக்கு வரல, பட் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ராமர் பாலம், 2வது வந்து சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு அதாவது கொலம்போவுக்கு ட்ரெயின் சர்வீஸ் பெரிய சர்வீஸில் எப்படி ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னையும் கொலம்போவும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஏகப்பட்ட திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மொத்தம் வந்து ஒரு 3 ஃபேஸாக நீங்கள் பிரிக்கலாம். ஃபேஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமஸான போட் மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு ராமேஸ்வரமோ தனுஷ்கோடிக்கோ ஆப்ரேட் பண்ணலாங்க. சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போட் மெயில் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு தூத்துக்குடியிலேருந்து கொலம்போவுக்கு ஃபெரி கனெக்ட் பண்ணாங்க. அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 270 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்துச்சான். ஸோ சென்னையிலேருந்து அந்த போட் மெயிலில் டிக்கெட் எடுத்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கொலம்போ வரைக்குமே அதே டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க, இன்னும் இது இவ்வளோ நேரம் ஆகுது போய் சேர்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டயத்தில் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பாம்பன் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிச்சு 1914. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூத்துக்குடி ட்ரெயினை கட் பண்ணிவிட்டு நேராக வந்து சென்னையிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போட் மேல் ஆப்ரேட் பண்ணாங்க. தனுஷ்கோடியிலேருந்து ஃபெரி சர்வீஸ் கொடுத்து நேராக இந்த தலைமன்னார் பியர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. 270 கிலோமீட்டர்ஸாக இருந்தது அப்போது. இப்போ வந்து வெறும் 25 இல்லை 30 கிலோமீட்டர் தான் அந்த ஃபெரி டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. நேராக வந்து மக்கள் இங்கே இறங்குவாங்களாம் இந்த தலைமன்னார் பியரில். இங்கே இறங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இந்த தலைமன்னார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் எடுத்து நேராக மக்கள்ஸ் வந்து கொலம்போ போயிடுவாங்க. ஸோ இது அந்த தூத்துக்குடியை கம்பேர் பண்ணால் பயங்கர கம்மியான ஒரு டிஸ்டன்ஸாக இருந்துச்சான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 1964 ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் வந்துச்சு. நம்ம தனுஷ்கோடியை மொத்தமாக அழிச்ச சைக்ளோன் தான் அந்த ட்ரெயின் ட்ராக்கு, இந்த பிரிட்ஜு எல்லாத்தையும் அழிச்சிடுச்சிங்க. ஸோ அந்த சைக்ளோனில் அடிப்பட்ட பிரிட்ஜு தான் இப்போ வரைக்கும் ரீஸ்டோர் ஆகாமல் அப்படியே கிடக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ரயில்வே ட்ராக்லாம் வந்து எந்த விதமான ரீஸ்டோரும் பண்ணலை. நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் வரைக்குமே வந்து ரீஸ்டோர் பண்ணி ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் நிறைய தடவை போயிருக்கோம். இந்த சைடில் வந்து உங்களுக்கு 2015 வந்து தலைமன்னார் வரைக்கும் சிலோன்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரெயின் ட்ராக்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கேருந்து தமிழ்நாட்டை கனெக்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் யாருக்குமே தெரியாது. அதுதான் உண்மை. இப்போதைக்கு அவங்க நினச்சா பண்ணலாம், கவர்மெண்ட் நினச்சா வந்து ரொம்ப ஈஸியாக ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி கனெக்ட் பண்ணிடலாம். பட் அதில் நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ் வரலாம், இல்லைனா வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். அதனால் கவர்மெண்ட் பண்ணாமல் இருக்குது. அது 1008 காரணம் இருக்குது. பட் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஹிஸ்ட்ரி இதுதான். இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு வந்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ண லொக்கேஷன் இது. அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. இதுக்குள்ளே போகலான்னு தான் நினைக்கிறேன். மேபி செக் பண்ணிட்டு போகலாம். அங்கே உள்ள ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வேறு இருக்கார். லெட்ஸி. மேலே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஆஃபீஸர் வேறு இருக்கார். தெளிவாக இங்கே தமிழ்லேயே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாலம் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது, உள் பிரவேசிப்பது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றாங்க. எவ்வளோ தூய தமிழ் எழுதியிருக்காங்கல்ல. ஸோ அப்படியே நேராக நம்ம நடந்து போனோன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அழகான ஒரு ஸ்ட்ரக்சர், இன்னும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். இது எத்தனை பேருக்கு எங்கள் ரீஸ்டோர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது? அதாவது நம்ம சென்னையிலேருந்து கொலம்போ வரைக்கும் கப்பல்லையே வரலாம், இல்லைனா வந்து சென்னையிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கப்புறம் கப்பலில் வரலான்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ட்ரெயின் ட்ராக்கோட அந்த எண்டு. நம்ம அந்த பக்கம் நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, இது அப்படியே நடந்து எண்டாகி நேராக வந்து கடல். நம்ம இந்த தலைமன்னாரில் நின்றுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி பார்த்துட்டோங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒன்றும் பார்க்கல. ஏன்னா இதை சுற்றி அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அதுதாங்க கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவுன்னு நீங்கள் எடுத்தீங்கனாலே அவ்வளோ அரசியல் இதுக்கு பின்னாடி வருங்க. 1974 முன்னாடி வரைக்கும் இது ஒரு பெரிய டிஸ்பியூட் ஏரியாவாக இருந்துச்சு. இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1974 இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்காவுக்கு இந்த கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்ரீலங்கா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
பார்க்க போனோன்னா இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டு தான் இந்த கச்சத்தீவு. நம்ம தமிழர்களுக்கும் மெயினாக ராமநாத் கிங்டம் இருக்குல்ல, அவங்களுக்கும் இந்த கச்சத்தீவுக்கும் ஏகப்பட்ட லிங்க் இருக்குங்க. அந்த காலத்தில் மீன் பிடிக்க போகிறவங்களாம் இந்த தீவில் போயிட்டு லேண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மீன் தொழில் தான் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீலங்கா கொடுத்த அப்புறம் நம்ம மீனவர்கள் மேலே இருக்க அட்டாக்காக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்பவே அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லேண்ட் பார்டர்ஸ் வாடி கிடையாது, இந்த சீ பார்டர்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஐலாண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அந்த சீ பார்டர்ஸாக ஆகிடும். ஸோ இப்போ ஸ்ரீலங்காவோட அந்த சீ பார்டர்ஸ் ரொம்ப அதிகமானதுனால நமக்கு நிறையா பிரச்சனை வருது அப்படின்றாங்க. ஜூன் 2011 அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, கச்சத்தீவை திரும்ப இந்தியா கூடயே கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்றும் வந்து நெவர் எண்டிங் கேஸாக தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே வருஷம் வருஷம் ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்க. செயின்ட் ஆண்டனிஸ் ஷ்ரைன், அதாவது புனித அந்தோனியார் கோவிலில் வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துவாங்க. அதுக்கு இப்போயுமே லீகல் அக்ரிமெண்ட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸும் வருவாங்க, இந்தியாவில் இருக்க கிறிஸ்டியன்ஸும் கிளம்பி போவாங்க. அது ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக எல்லாமே இவங்க டீல் பண்ணாங்கன்னா ஒன்றுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் கச்சத்தீவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த இடத்துல நிற்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வருதுங்க. ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஒரு மாதிரி அந்த ஒரு பாரமான ஒரு ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்ல. ஹாப்பியாக தான் இருக்கேன். பட் ஏதோ ஒன்று என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வேணால் சொல்லுங்கள். அந்த நீர் பறவைன்ற ஒரு படத்தில் வர பாட்டு வேற மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த கடைசியில் அந்த ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எத்தனை உண்மையான கதையில் நடந்திருக்கும். நேராக பார்த்தா நம்ம ஊர் இருக்குங்க, நினச்சாலும் நம்மளால் போக முடியாது அங்கே. இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகளும் யோசிச்சிருப்பாங்க, எங்கள் தாய் மண் நாங்கள் ஏன் விட்டுட்டு அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு மாதிரி அடைக்குதுல. ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்ம 3 பேர்கிட்ட பேசணும். அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, போர் டயத்தில் அவங்க தப்பிச்சு 5 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்களாம். பட் என்ன தான் இருந்தாலும் அவங்க தாய் மண்ணை விட்டு அவங்களால வெளில வரவே மனசு வராமல் திரும்ப இங்கே வந்துட்டாங்க போர்லாம் முடிஞ்சப்புறம். ஸோ நம்ம என்ன தான் அங்கே வந்து அவங்கள வந்து வச்சுக்க ட்ரை பண்ணாலும் எல்லா வசதியும் கொடுத்தாலும் தாய் மண்ணுன்ற அந்த ஒரு பாசம் இருக்குது பாருங்க, அதை யாராலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தாயோட தாய் மண் ரெண்டும் ஒன்று தாங்க. என் தாய் மண் அந்த பக்கம் இருக்குது. லவ் யூ இந்தியா. எத்தனை ஊர் போனாலும் சத்தியமாக ஒன்றை மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் எங்கேயும். நீ தான் என் உயிர், அவ்வளோதான். சரி மக்களே, இப்போ நம்ம அந்த ராமர் பாலத்தை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இந்த பியர் இருக்கிறது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குங்க. இதே வந்து இந்த மன்னார் ஐலாண்டோட இந்த ஸ்ட்ரெயிட் அந்த எண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது வரும். ஓ மை காட். ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம அந்த சைடு போய் ஆகணும். அதுக்கு அப்படியே பொறுமையாக போகலாம் வாங்க. அந்த சைடு போனோன்னா நம்மளுக்கு அந்த முதல் தீவு தெரியுமா? இல்லை ஏம்ல சார். ஆஹா, மேலே ஆஃபீஸர் வந்துட்டாருங்க. அதுவும் கன்று, பெரிய கன்று வச்சுட்டு வந்திருக்காரு. என்னல இது, உங்களுக்கு அதை காட்டிடலான்னு பார்த்தா நோ, சாரி பிடிச்சிட்டாரு. இதுதாங்க தலைமன்னாரோட லைட் ஹவுஸ். காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால என் பேச்சை அப்பப்போ கொஞ்சம் சவுண்டு இது வந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்கப்பா. இங்கே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு வேற மாதிரி காற்று அடிக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியல, சரியான காற்று. ஸோ இப்போ தலைமன்னார் மீனவ கிராமத்தில் போயிட்டு ஜஸ்ட்டு விசாரிச்சுட்டு போவோம். அந்த பக்கம் போய் பார்க்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஐலாண்டு வியூலாம் காட்ட முடியும். அந்த ஐலாண்ட்லேருந்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ராமர் பாலம் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் அந்த வைப் ஃபீல் பண்ண முடியுதாங்க? கடலை ஒட்டி அழகழகான பறவைகள், அப்படியே வந்து அந்த இயற்கை அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அந்தளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில். அழகான ஒரு அமைதியான ஒரு ஊர். இங்கே வந்து பறவைகள், அந்த பக்கம் கடல், காற்று, ஒரு அருமையான சன்செட்டு. இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும் அப்படின்னு தாங்க இருக்குது. நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட், அவ்வளோதான். உயிரோடு இருக்கா? என்ன மீன் பேர் இது? இது வந்து கரிமுறை. கரிமுறையா? சூப்பர் சூப்பர். உங்கள் பேருண்ணா? அசன். அசன். அசன்னா? சூப்பர் சூப்பர். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? மன்னார் தான் நீங்கள்? சூப்பர் சூப்பர். அதான் அவங்களே வந்து காட்டிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு.
மண்ணால தான் நான் பிறந்த இந்தியா. நான் கீழே இருக்கிறேன் ஒப்பலாம். ஓகே ஓகே. ஏதோ நம்ம குடும்பம் அங்கே தான் இருக்குது. ஆனால் எங்கள் குடும்பம் இங்கே இருக்குது. அம்மாவை விட்டு போகல. எனக்கு 5 பிள்ளைகளுக்கு. மூத்த வளர்ந்துட்டார் 24 வயசு. மசாலா என்னைக்கு நல்லது. எல்லாம் நல்லா இருக்குங்க. கடவுள் புரிஞ்சதில் என்னைக்கு நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் இங்கே நார்மலாக இருக்கா? இங்கே எல்லாம் வசதியாக நல்லா தான் இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்று தான். இலங்கையாக தான் தமிழ்நாடு தான் எல்லாம் ஒன்று தான். நமக்கு நம்ம ஊர் தானே. நம்ம ஊர் தான். அப்போ இந்தியாக்காரங்க என்னமோ செஞ்சாங்க. அப்போ வந்து இறக்கி விட்டாங்க. எல்லா குடும்பம் அங்கே தான் இருக்கு. ஆனால் இங்கே நாங்கள் பிறந்துட்டோம். இப்போ சில்லங்கான்னு முத்திரை அடிச்சு விட்டானுங்க டக்குன்ட்டு. ஆனால் உங்களால் இதை விட்டு இப்போ போக முடியாதுல்ல. உங்கள் தாய்மண் ஆகி போச்சு இது. போனேன்னா எனக்கு கேஸ் அங்கே 5 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. இல்லை கேஸுன்னு இல்லை, உங்களுக்கு மனசை பிடிச்சி இங்கே இருக்குப்பீங்கள. அதுவும் இருக்குல்ல. அதான் 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 பொண்டாட்டி தானே முக்கியம். தாய் பூரா தாரம் அதை உடலுமா. கரெக்டு தான். அருமையாக இருக்குது இந்த ஊருமே. எவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குது. எட்டி பார்த்தா நம்ம ஊர் அவ்வளோதான். என்னைக்கு நல்லா இருக்கும். சரி சரி. கொஞ்சம் போயிட்டு எனக்கு எடுப்போம். வாங்க பேசுகிறேன், வாங்க பேசுவோம். ஒரு அண்ணன் நம்மகிட்ட பேசியிருந்தார்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண வச்சு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவர் தான் போயிட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டை ஏமாற்றி அரிச்சல் மலையில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீனவர்கள் மத்தியிலே இது ஒன்றும் பெரிய இதுவாக இல்லைங்க. வேறு எங்கேயும் நடுவில் வந்து பாலிடிக்ஸ் வருது. நம்ம அதுக்குள்ளே போகணுமா வேணாம், வாங்க இங்கே நம்ம போயிடலாம். பாய், போயிட்டு வரோம். பாய். கண்டிப்பாக இருக்காங்க சில உண்மையாலே அந்த ஒரு வெறி பிடிச்ச ஆளுங்க வந்து நம்ம ஆளுங்க இந்த சைடு வந்துட்டாலோ அவங்கள பிடிச்சி இந்த கோஸ்ட் கார்டில் பிடிச்சி தரதோ இல்லைனா வந்து எதாவது அடிச்சுட்டு அவங்க வலையெல்லாம் பிடுங்கிறதோ இருக்காங்க. பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. பெருசாக அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ஜிபிஎஸ் வச்சு தான் இது பண்ணுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது. நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் போயிட்டாலுமே காற்றடிக்குது, அங்கிட்டு இங்கிட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ இட்ஸ் லாஜிக்கலி இம்பாசிபிள் தான். ஏதாவது ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போத்துக்கு எவ்ரி திங் இஸ் கொஞ்சம் நார்மல். முன்னாடி இருந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் ஆகிட்டா ஒன்றும் செமையாக இருக்கும். இந்த பேர்ட்ஸ் அப்படியே பறக்கும் போது பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் சன்செட்டுங்க. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சன்செட் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது. வாங்க, சன் மொத்தமாக செட் ஆகிறதுக்குள்ள நம்ம நேரம் அங்கிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு வியூ அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் பார்த்துட முடியாதுங்க. கரெக்டாக வந்து ட்ராக்கு கடல்லே போய் இறங்குற மாதிரி இருக்குதுல்ல. அப்படியே ஒரு பிரிட்ஜை போட்டு அங்கிட்டு போயிட்டு எப்படி இருக்கும். கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிட்ஜால் கனெக்ட் பண்ணால் அது நிறைய நல்லது விஷயம் இருக்குமா, இல்லைனா வந்து அந்த அளவுக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இது ஓப்பனாக விடுறேன். மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஒரு ஹெல்தி டிஸ்கஷனாக இருக்கட்டும், டிஸ்கஸ் பண்ணலாம். பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்கும், நெகட்டிவ்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் அது ரொம்பவே ட்ரேடில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஈஸியாக ட்ரேட் பண்ணி 2 கண்ட்ரியும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகலாம். பட் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கிறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதையும் வந்து மறந்துடக்கூடாது. சொல்லுங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஏறி மேலே போகலாம். அந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்குது, வராமல் விட்டுட்டீங்க நீங்கள். அந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்றேன். அந்த பக்கம்லாம் பறவை அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, பார்க்க வேண்டியது. நல்லா இருக்குல்ல ஏரியாவே. நம்ம அந்த சைடு அரிச்சல் முனை இதோட செம்ம அழகாக இருக்கும். தனுஷ்கோட்லேருந்து அந்த ஸ்ட்ரெச்சு இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் அந்த பக்கம் தான் செம்ம அழகுங்க, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்கே வந்து அந்த கார் அப்படியே திரும்பறதுக்கு ஒரு கட்டு போட்டு வச்சுருவாருங்க, வேற மாதிரி இருக்கும் அது. நம்ம ஐலாண்டோட அந்த எண்டுக்கு போகலான்னு பார்த்தா எந்த சைடு போனாலும் ஸ்ரீலங்கன் அந்த கோஸ்ட் கார்டோ போலீஸோ ஆர்மியோ நிற்கிறாங்கங்க. ஒன்றுமே இந்த இடம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. அது மட்டும் கன்ஃபார்ம். ஸ்ரீலங்கன் நேவி எந்த சைடு போனாலும் பிளாக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து உள்ள நம்ம மீனண்ணா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமாக போங்க, இல்லைனா வந்து அந்த பக்கமாக உங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி வருமா, அங்கேருந்து ஒரு ரோடு போகும் அப்படின்றாரு. நான் வரச்சவே ட்ரை பண்ணேன் உள்ள ஊரில். ஏன் அந்த எண்டுக்கு போக விட மாட்டாங்கன்னு தெரில. இது ஃபுல்லாகவே அந்த பார்டர் ஏரியானால ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி ஜோனாக வச்சுருக்காங்க. பார்ப்போம் வழி இருக்கா இல்லையா நமக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போக வேண்டியது வந்து இங்கே தாங்க. இங்கே ஒரு தலைமன்னார் லைட் ஹவுஸ் இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் ஐலாண்டு தெரியும். ஓகேவா, இந்த ரூட் நான் வரச்சவே ட்ரை பண்ணிட்டேன், விடலை. அதே மாதிரி இந்த கடல் ஒட்டி போகலான்னு பார்த்தேன், அதுவும் விடலை. ஸோ இங்கே வந்து 2ஆக பிரியுது. தலைமன்னார் நார்த் வில்லேஜ், தலைமன்னார் சவுத் வில்லேஜ்னு சொல்லிட்டு. சவுத் வில்லேஜ் உள்ள தான் நம்ம பப்ளிக்லாம் அலோவ் பண்ணுறாங்க. நார்த் வில்லேஜ் வந்து பயங்கர செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க. தெரில, திரும்ப ஈவினிங் போகும்போது திரும்ப ட்ரை பண்ணுவோம். இந்த ஏரியா போனோன்னா 2 பக்கம் கடல் தெரியும். அங்கேருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐலாண்டாக கனெக்ட் ஆகி அப்படியே போகிறது உங்களுக்கு தெரியும்.
அதுதான் உங்களுக்கு வந்து ராம் சேத்து. கிட்ட போய் பார்ப்போம். இந்த ராமர் பாலம் உண்மையாலே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். இந்த ராமாயணத்தை எழுதினது வந்து வால்மீகி அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காருங்க. பல நூறோ பல ஆயிரம் வருஷம் முன்னாடியே அவர் எழுதிட்டார். இதை 200 BC அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. நம்ம அதுக்குள்ளே போத்தாவே. பட் நீங்கள் நாசாவோட இமேஜாக இருக்கலாம், இல்லைனா வந்து கூகுளோட இமேஜாக இருக்கலாம், எதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே தனுஷ்கோடியிலேருந்து இந்த சைடு மன்னார் சைடு வரைக்குமே உங்களுக்கு அழகான ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் பறந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் அழகாக தெரியும். குட்டி குட்டி ஐலாண்டாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சின்ன பாதை மாதிரி தான் இருக்கும். வால்மீகிக்கு அத்தனை வருஷம் முன்னாடி அங்கேக்கும் இங்கேக்கும் இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன்ஸில் வந்து இது இருக்குது, ஐலாண்ட் இருக்குதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அந்த காலத்தில் கூகுள் மேப் இருந்துச்சா, இல்லைனா வந்து நாசாவோட இமேஜ் இருந்துச்சா, இல்லைனா ஃப்ளைட்டில் போய் அவர் பார்த்தாரா? ஸோ ஏதோ ஒரு இருக்குது. அது வந்து ராமர் பாலமாக ஏன் இருக்கக்கூடாது? ஜஸ்ட் இமேஜின். நம்மளோட இதிகாசங்களாக இருக்கட்டும், இல்லைனா கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே கற்பனை அப்படின்னு நினைக்கிறத முதல்ல விடுங்க. 1008 சயின்ஸு, 1008 விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இதுதான் ராமர் பாலம். அந்த சைடு இருக்குது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி டெரிட்டரியாக இருக்கனால நம்மளால் அங்கிட்டு போக முடியல. இப்போ தான் லோக்கலில் நம்ம பேசியிருந்ததை ஒருத்தர் கேட்டுட்டு கூகுளில் வாயு பீச் அப்படின்னு லொக்கேஷன் போட்டு தம்பி அப்படின்னாரு. போட்ட உடனே கூகுளே ஒரு வழி காட்டுதுங்க. நம்ம இங்கே இறங்கணும்ல ஆக்சுவலாக. பட் இதுக்கு முன்னாடியே ரொம்ப தூரம் முன்னாடியே வேறு ஒரு ரோடு ஆரம்பிக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில். அதில் நேராக போனீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் போயிடலாம். பட் அங்கேயே எக்கச்சக்க செக் போஸ்ட் இருக்கும். பட் நீங்கள் போகலாம் அப்படின்றாரு. தெரில, மேபி நீங்கள் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறோம்ல இந்த மன்னார் ஏரியா, இங்கேருந்து அப்படியே கடலொட்டி நடந்து போனாலே இந்த எண்டுக்கு போயிடலாம். இங்கே நம்ம ஐலாண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் இது ஆக்சுவலாக நீங்கள் சுற்றி போகணுன்னா கிட்டத்தட்ட வந்து 7 கிலோமீட்டர் பக்கம் நீங்கள் சுற்றி போக வேண்டியது இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது, அதுக்கு இருட்டிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு, லோக்கல் ஹெல்ப்ஸ் நிறையாவே இருக்குது. பட் இந்த ஏரியாவில் வந்து ஆர்மி மூமெண்ட்டுன்றது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. இப்போ கூட பாருங்கள், வரது ஒரு நேவி வண்டி தான். வந்து கொஸ்டினாரே கேட்குறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம போனாலுமே. பாஸ்போர்ட் வீசாலாம் எதுவும் நம்மளை கேட்கல, காட்டுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் எதுக்கு வந்தீங்க, டூரிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் வந்து இதுவாக இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி டவுட்டோடு தான் பார்க்குறாங்க. எவ்ரிதிங் வில் சேஞ்ச். பொறுமையாக பார்ப்போம். ஸோ நம்ம அந்த சைடே போய்டுவோம். அதுதான் சேஃப் ஜோனுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நீங்கள் போகிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ லோக்கல் மக்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஐலாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக நான் எங்கள் லோக்கல் மக்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்ட முடிஞ்சால் கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஆனால் ட்ரெயின் வந்து இவங்க 2 ட்ரெயினாக விட்டால் பரவாயில்ல. இங்கேருந்து ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி அந்த நைட் மெயில் வந்து போயின்னு தான் இருக்கும் போல இருக்குது. இப்போ அந்த கொழம்பு வரைக்கும் ட்ராக் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா அந்த நைட் மெயிலே உங்களை கூப்பிட்டு போயிடும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேரெக்டாக இந்த கொழம்புக்கு பஸ் இருக்குமா, அதில் போனால் நம்ம நேரம் அனுராதபுரா போயிடலாம். இந்த ராமர் பிரிட்ஜ் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குங்க. நீங்கள் யோசிக்கலாம், கடலில் கல்லை போட்டு எப்படிடா கட்டுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரே உங்களுக்கு வந்து ஒரு ஷாலோ ஏரியா தாங்க. அதாவது ஆழம் ரொம்ப கிடையாது. ஸோ ராமர், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வானர படை, அவங்கெல்லாம் சேர்ந்து இதை கட்டியிருக்கிறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் 1000 காரணம் இருக்குது. என்ன தப்பு இருக்குது அதை இருக்குன்னு சொல்கிறதுல? நீங்கள் இந்தியா சைட்லேருந்து பார்க்குறத விட ஸ்ரீலங்கா சைட்லேருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா சூப்பர் ப்ரூஃப் கிடைக்குங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே இங்கே நம்ம காட்டுற இந்த மேப்ஸ் தான். உங்களுக்கு நான் இன்னும் நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம இதுலேருந்து எடுத்தது, அது என்னது ஏரோப்ளேன்லேருந்து எடுத்ததெல்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லாவே புரியும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ இதெல்லாம் நார்மலாக இருக்க ஐலாண்டு ப்ரோ, வந்து கடலில் ஐலாண்ட் இருக்கிறது அவ்வளோ தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஐலாண்ட் ஏங்க ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இப்போது ஒரு லைனை வந்து நீங்கள் வளைச்சி போட்டிங்கன்னா ஒரே ஸ்டேட்டில் இருக்கேன். இங்கே இத்தனை ஐலாண்ட் இருக்குது, ஓகேவா? அந்த ஐலாண்டே எங்கே இருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது. ஏன் அது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது? இஃப் யூ ஆன்சர் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு கொழம்போ பஸ்ஸை பிடிச்சி நேராக அனுராதபுரம் போய் இறங்குவோம். இப்போ என்ன ஹைலைட்னா, அந்த சிவன் கோயில் ஒன்று சொன்னல, அதுக்கு நம்ம போகலாம். பட் அது வந்து கொழம்போ ரூட்டில் இல்லை, ஜஃப்னா ரூட்டில் இருக்குது. ஸோ ஜஃப்னா பஸ் கிடச்சா அதுக்கு போகிறோம், கொழம்போ பஸ் கிடச்சா நேராக போகிறோம். தட்ஸ் த பிளான். ஓகே,
ஸோ டேரெக்டாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பஸ்ஸுங்க. கொலம்போலேருந்து தலைமன்னார் ஏறிடுவோமா, அனுராதபுரத்துலேயே போய் இறங்கிடலாம். நம்ம மன்னார்லேயே 9:30 எடுப்பாங்களா, கொலம்போ 8 மணி போகலாம். பஸ்ஸு செமையாக இருக்குங்க. நேராக கொலம்போ போகிறதுனால அதாவது லக்ஸரி பஸ் மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்குது. நேற்று நம்ம வந்ததெல்லாம் வந்து 3x2 சீட்டு நல்லா இடந்தெல்லாம் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல இந்த வண்டி. நல்லா லெக் ஸ்பேஸ் பாருங்களேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பஸ் உண்மையிலே தரமாக இருக்குது. பட் ஸ்பீடு தான் அடிச்சு நவுத்துவா போல் ஸ்பீடு. அதுதான் நமக்கு வேணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அனுராதபுரம் நம்மளுக்கு வந்து நைட்டே ஒரு 10:11 போயிடுவோமா. வாங்க ஜாலியாக பாட்டு கேட்டுன்னு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேங்க. ஏன்னா அதுவும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது, தலைமன்னார் பக்கத்தில் தான் இருக்குது, கச்சத்தீவு. ஏகப்பட்ட விஷயம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயம்னால உங்களுக்கு டைரெக்டாக காட்டியிருக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான இடம், ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ஸ் எல்லாமே. ஓகே, நம்ம எதுவுமே வந்து எடுத்தோம் கவுத்தோம் இந்த இடத்துல பேசிட முடியாது, கண்ட இடத்துல கேமரா போய் நீட்டிட முடியாது. அந்த ஒரு பிரிட்ஜை தாண்டினதுக்கே நம்மளை வந்து பிடிக்க வந்துட்டார் அந்த ஆஃபீஸர். ஸோ அதனால் என்னால் அந்த இடத்துல அந்த வார்த்தையெல்லாம் டைரெக்டாக யூஸ் பண்ணவும் முடியல. ஆனால் அது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியல. ஸோ அதனால் ஏதாவது சேஃபான ஏரியாவுக்கு போயிட்டு, சேஃப்டி இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எல்லாம் நம்ம ஆளுங்க தான் இங்கே இருக்காங்க. பட் இந்த கச்சத்தீவுன்றது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பவர் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதை பற்றி ஒன்று பண்ணால் கழிச்சு பேசுவோம், இங்கே வேணாம். ஓகே, மறுபடியும் நம்ம இப்போ மன்னார் வந்தாச்சுங்க. என்ன ஸ்பீடாக போகுதுன்றீங்க வண்டிலாம். ப்ரைவேட் பஸ்ஸு ஸ்பீடு தான், ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸு அதுக்கு மேலே ஸ்பீடாக போகுதுங்க. வளைச்சி 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 சரியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தேன். காலைல அந்த ஸ்பீடை நான் மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. நேற்று நைட்டு சரியான ஸ்பீடில் வந்தோம். இப்போ இங்கேருந்து அடுத்த ஒரு 120 கிலோமீட்டர் போனோம். வச்சு செஞ்சிருவார் போல இருக்குது. ஸோ அனுராதபுரத்துலேருந்து தலைமன்னார் அந்த பேர் வரைக்கும் போனால் 145 கிலோமீட்டர். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. அப்பா, இதே நீங்கள் ஜஃப்னா சைடு போனாலும் அதே தான். தலைமன்னார்லேருந்து ஜஃப்னா 143 கிலோமீட்டர். ஸோ எல்லாமே வந்து கிலோமீட்டர் ரொம்ப அதிகம். நீங்கள் தலைமன்னார் வரணும்னா ரொம்ப லாங்கில் இருக்குங்க இந்த தலைமன்னார்ன்றது. 04 நம்பர். ஜாலியாக வாங்க போங்க. டிக்கெட் ரேட் வந்து கேட்டு சொல்கிறேன், அப்பா தான் எடுத்துருக்காங்க, நான் போய் கேட்டு சொல்கிறேன். ஸோ 500 ரூபா வாங்கியாச்சு. நேற்று ஆக்சுவலாக நாங்கள் வந்து 25,000 லங்கன் மணி எடுத்தோங்க ஏர்போர்ட்டில். ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 25,000 லங்கன் மணினா நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 6,500 7,000 ரூபா பக்கம் வரும். ஆல்மோஸ்ட் காலி. ஒரு 2 நாளைக்கு 3 பேருக்கு 7,000 ரூபான்றது பயங்கர நார்மலான ரேட்டுங்க, அதிகம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஸோ போய்ட்டு பாப்கார்ன் மாதிரி மட்டும் எதாவது கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு வந்து தலைமன்னார்லேருந்து அனுராதபுராவுக்கு டிக்கெட் வந்து வெறும் 600 ரூபா, 600 லங்கன் மணி தான். ஆக்சுவலாக செம சீப்பு. நம்ம பஸ்ஸு மாறி மாறி வந்தோம்ல, அதில் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு பஸ் வந்து 140 ரூபா. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தது வந்து 440 480 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போனது ஒரு 100 ரூபா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 ரூபா பக்கம் வந்துச்சு. டேரெக்ட் பஸ்ஸில் போனால் ஒரு 150 ரூபா டிஸ்கவுண்ட்டில் போயிடுறோம். சரி வாங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்குறதுக்கு. மணி வெறும் 7:40 தாங்க ஆகுது. ஒரே அடங்கி போச்சு, எல்லா கடையும் சாத்திட்டாங்க. இங்கெல்லாம் அவ்வளோதான் இருக்கும் போல இருக்குது. ஸோ ஒன்றும் கிடைக்காது. நேரம் நம்ம வந்து அனுராதபுரம் போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு டின்னரே ஸ்கிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடை எதுவுமே இல்லைங்க. எதாவது வாங்கலான்னு வந்தேன், ஒன்றும் இல்லை. அந்த சைடு பார்த்தா அங்கிட்டும் எதுவும் இல்லை. ஓகே, ஒன்றும் கதைச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பலாம் வாங்க. இப்போ என்ன ஒரு செக்கிங்குங்க. இங்கேருந்து வந்து வெளில போகிற எந்த வண்டியும் வந்து ஃபுல் செக் பண்ணிட்டு தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இருக்கிற மொத்த பேக்கையும் உருவி போட்டு பயங்கரமான செக்கிங்கு. இது பேர் லேண்ட்லாக் செக்கிங் அப்படின்றாங்க. மெயினாக வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஏன்னா இது வழியாக வந்து நிறைய ட்ரக் மூவ்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு அங்கே போர்டு போட்டிருக்குது. நாட் ஷுர். ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து எல்லாம் இந்தியாவிலேருந்து இந்த பக்கம் வந்து இங்கேருந்து அப்படியே வந்து ஆஸ்திரேலியா அப்படி இப்படின்னு இப்போ ரீசெண்டாக கூட நிறைய கேஸ் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா. அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா இன்றைக்கி ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது அங்கே போர்டே வச்சுருக்காங்க. இங்கே ஸ்ரீலங்காவில் ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணிங்கன்னா வந்து டெத் சென்டென்ஸ் வரைக்கும் தருவாங்களாம். ஹெவி ரூல்ஸ் இருக்குது, பட் அது ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தான் தெரியல. சரி, பயங்கரமான செக்கிங்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பி வச்ச வண்டியை பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு. பாட்டு ஒன்று முத்தாட்டம் இருக்குங்க. சரியான கலெக்ஷன். பூராத்தையும் கேட்டுட்டு வந்து இறங்கியாச்சுங்க அனுராதபுரத்தில். என்ன ஒரு ஓட்டம்டா, என்ன ஒரு ஸ்பீடு, அவ்வளோதான். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பஸ் தான், கவர்மெண்ட் பஸ் தான். அடித்து என்ன நவுத்துறாங்கப்பா, என்ன ஸ்பீடு. நேற்று நைட்டு நடுசாமத்தில் அங்கே வந்து இறங்கணும், இன்றைக்கி நடுசாமத்தில் இங்கே வந்து இறங்கியிருக்கோம், அவ்வளோதான். பின்னாடி கடை இருக்குது. சாண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்? மணி 11 ஆச்சு.
இந்த ஊர் அவ்வளோதான் மக்களே, ஒரு 8:30 அந்த ரேஞ்சுக்கே வந்து மொத்தமாக சாத்திடுறாங்கப்பா. அப்படி ஓப்பனில் இருக்க இதுவும் வந்து பியூர் நான்வெஜ் ஹோட்டலாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இல்லை. நான் ஜஸ்ட்டு பரோட்டா கடலைக்கறி இருக்குமான்னு பார்த்தா அதுவே இல்லை. தட்ஸ் த ஹைலைட் ஹியர். மாஸ்டர் குட்டிக்கிட்டு நிற்கிறா பாருங்க, போருக்கு கொத்து. இன்றைக்கி ஏடா ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம், நடந்துருச்சு. நம்ம ரூம் எடுத்தோம்ல, அந்த ரூம்காரன் வந்து தண்ணியை போட்டு படுத்துட்டான் போல இருக்குது. டோர் லாக் ஆகிருக்கு. மேலே நம்பர் அடித்தா எடுக்கவே இல்லை. சுமார் ஒரு 1/2 hour இங்கே தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். சரி இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த டூரிசம் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அவங்களுக்கு கால் அடிச்சிருக்கோம். அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கினேன், 5 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு இருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேக்கு எல்லாம் உள்ளே தான் இருக்குது. நல்லா பண்ணுறீங்க ப்ரோ. நித்தி வாங்க வாங்க வாங்க, நான் அப்போவே நம்ம யோசிச்சிருக்கணும். வேல்யூபிள்ஸ்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் அழுக்கு துணி மட்டும்தான். வேல்யூபிள்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த பேக்கில் அந்த பேக்கில் எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருப்போம். இந்த பூட்டை வச்சு சிங்கம் போலீஸ் மாதிரி உள்ளே விட்றாரா வர போலீஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். டூரிசம் போலீஸ்னால் ஃபயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் தரேன் நான். 1.5 மணி நேரம் கதவை தட்டணும், திறக்கலை. ஃபோன் பண்ணால் எடுக்கலை. டூரிசம் போலீஸுக்கு கால் பண்ணோம், வந்தாங்க, பூட்டை உடைச்சாங்க. மேலே போயிட்டு தண்ணியை போட்டு படுத்திருந்தவனை 2 சாத்து சாத்திட்டு காசை வாங்கி பக்கத்தில் வேறு ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி நம்மளை தங்க வச்சாங்க. தேங்க்ஸ் டூரிசம் போலீஸ். என்னடா இப்படி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குங்க. என்னம்மா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? ஓ படு. ஸோ வந்து யாரும் குடிக்காதீர்கள். அதுவும் இந்த மாதிரி வந்து ஹோட்டல்லாம் வச்சுருக்கீங்கன்னா குடிக்காதீங்கப்பா. குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நாங்கள் என்ன ரோட்லேயே படுத்து தூங்குறது, மெடிசன் போடுறதுக்கு எதுவும் இல்லாமல். ஆனால் ஸ்ரீலங்கன் டூரிசம் போலீஸ் சொல்லணும், ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. ஃபோன் பண்ண கரெக்டாக 5 நிமிஷத்தில் வரனாங்க, 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. வந்து உடனே ஆக்ஷனு. அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, 2 தடவை கத்தி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. சிங்கம் சூர்யா ஸ்டைல் தான். பட்டுன்னு ஒரு ஹையர் அஃபீஷியல் வந்தார் பாருங்க, பட்டுன்னு ஆக்ஷனு. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டார், இவ்வளோ பிரச்சனை நடந்த அப்புறம் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்க, நாங்கள் போய் தூங்குகிறோம். மிச்சத்தை வந்து காலைல பார்ப்போம். குட் நைட்.